அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் அரண் குறள் எண் 749. சிறு காப்பிற் பேரிடத்ததாகி உருபகை ஊக்கம் அழிக்கும் அரண். சிறிய இடத்தை சுற்றி பெரிய அரணாக அமைத்து அந்த அரணை தாக்கும் அழிக்க நினைக்கும் பகைவர்களுடைய நம்பிக்கையை ஊக்கத்தை அழிப்பதுதான் அரண். Safeguarding a small place by surrounding it with a big fort and destroying the faith and confidence of the enemies who are attacking this small place by having a strong fort. நம்ம பெரிய நாடு, பரந்த நாடு, அதை சுற்றி கோட்டை கட்ட முடியாதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ நம்மளுடைய நாடு எப்படி இருக்கணும்? ஒரு சிறிய நாடாக இருக்க வேண்டும். அந்த நாட்டை சுற்றிலும் கோட்டை கட்டக்கூடிய அளவுக்கு சிறிய நாடாக இருக்க வேண்டும். அந்த சிறிய நாட்டிற்குள் அழகான வளங்கள் பல இருக்க வேண்டும். அதுதான் அந்த நாட்டிற்கு அரண் என்றும் பார்த்தோம், பாதுகாப்பு என்றும் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த சிறிய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோட்டையை பகைவர்கள் தாக்குவாங்க. அப்படி தாக்கும் பொழுது அந்த கோட்டை மிக உறுதியாகவும் உயரமாகவும் அகலமாகவும் அருமையாகவும் இருக்கும் பொழுது பகைவர்களால் தாக்க முடியாது. பகைவர்கள் வேறு நாட்டிலிருந்து இங்கே இந்த நாட்டை தாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ வளங்களும் அவங்க கூட வர முடியாது. குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு உணவு, படைக்கருவிகள், போர் வீரர்கள், இவங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் வர முடியும். அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்த போர் வீரர்கள் உணவின்றி, நீரின்றி, தகுந்த ஆயுதமின்றி, உடல் நலம் கெட்டு அழியக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. எப்பொழுதென்றால் இந்த அரண் என்று சொல்லக்கூடிய இந்த கோட்டை மிக உறுதியாக இருக்கும் பொழுது அவர்களால் அந்த கோட்டையை தாக்கி கொண்டு தான் இருக்க முடியுமே ஒழிய உள்ளே செல்ல இயலாது. அதனால் நம்ம ஆட்சி செய்யக்கூடிய பகுதி சிறியதாக இருந்தாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கோட்டை பெரியதாக பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் பகைவனுடைய ஊக்கத்தை அழிக்கக்கூடிய ஒரு அரண் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நம்ம பல்லவ வம்சம், சாளுக்கிய வம்சம், இரண்டாம் புலிகேசி, மகேந்திரவர்ம பல்லவன், முதலாம் நரசிம்ம பல்லவன், இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதில் இரண்டாம் புலிகேசி சாளுக்கிய படையுடன், பெரும் படையுடன் மகேந்திர பல்லவனை போரில் தோற்கடித்து விட்டு சென்று விட்டான். ஆனால் மகேந்திர பல்லவன் அந்த காஞ்சிபுரத்தில் இருந்த அந்த கோட்டைக்குள் சென்று தங்கி கொண்டான். இவன் அந்த கோட்டையை தாக்கி தாக்கி பார்த்தான். அதற்கு பிறகு அந்த மகேந்திர பல்லவனை விட்டு விட்டு இவன் சென்று விட்டான். அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவன் முதலாம் நரசிம்ம பல்லவன். அவன் மிக அதிகமான படையை திரட்டி இருந்தான், செல்வச் செழிப்போடு இருந்தான். இதை கேட்டுக்கொண்டு இரண்டாம் புலிகேசி என்ன பண்ணான்? மறுபடியும் இந்த பல்லவ நாட்டின் மேல் படையெடுத்து வந்தான். ஆனால் அப்பொழுது அரசனாக இருந்தவன் நரசிம்மவர்ம பல்லவன். அவன் இந்த இரண்டாம் புலிகேசியை 3 முனை தாக்குதல்களில் தோற்கடித்து விட்டான். அந்த தோற்கடிப்பதற்கு முன்பாக அதே கோட்டையை மீண்டும் மீண்டும் காஞ்சிபுரம் கோட்டையை அந்த சாளுக்கிய மன்னன் தட்டிக்கொண்டே இருந்தான். ஆனால் அவனால் அதை வெல்ல முடியவில்லை. இது நீண்ட நாட்கள் இந்த போர் நீடித்ததால் அவனுடன் வந்த போர் வீரர்கள் எல்லாம் உணவின்றி, நீரின்றி, போர் கருவிகளின்றி உடல் நலம் கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மடியத் தொடங்கினார்கள். இதனால் இரண்டாம் புலிகேசி பின்வாங்கி சென்றவனை சும்மா விடுவானா நரசிம்ம பல்லவன்? துரத்தி சென்று வாதாபி வரைக்கும் சென்று வாதாபியை தீக்கிரையாக்கி வாதாபி கொண்டான் என்ற பட்டத்தையே தான் சூடிக்கொண்டான். அதற்கு காரணம் நரசிம்ம வல்லவனுடைய ஆட்சி திறமை இருந்தாலுமே கூட, ஆனால் அந்த கோட்டை, காஞ்சிபுரம் கோட்டை மிக மிக முக்கியமான காரணம் என்று வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளது. பல செப்பேடுகளில், பல கல்வெட்டுகளில் இது குறிப்பிடப்பட்டும் உள்ளது என்றும் கூறுகிறார்கள். நம்ம இன்றைய வாழ்க்கை முறையில் நம்ம வீடு ரொம்ப பெரியதாக இருந்தால், பெரிய அரண்மனை போல் இருந்ததுன்னா அதை வச்சு பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமுங்க. வேலையால் கிடைக்க மாட்டாங்க, சரியானபடி துப்புரவாக இருக்காது, அங்கங்கே ஒட்டடை இருக்கும், பல அறைகள் உபயோகப்படுத்தப்படாமலே இருக்கும், செலவும் அதிகமாக கட்டியிருப்போம். அதை சீர்படுத்துறதுக்கும் நிறைய செலவாகும். மாறாக ஒரு அழகான சிறிய வீடு, தேவையான அறைகள் உள்ள ஒரு விசாலமான வீடு, ஆனால் சிறிய வீடு, அதை சுற்றி அழகான பூந்தோட்டம், அதை சுற்றி அழகான மதில் சுவர், இப்படி இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு பெரிய வீடு கட்டிக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறத விட இதை இந்த வள்ளுவருடைய குறிப்பிட்ட அந்த குறளினுடைய இன்றைய காலகட்ட பொருளாக நான் கருதுகிறேன். அழகாக வள்ளுவர் அந்த காலத்தில் சொல்லியிருக்கார் இல்லையா? சிறுகாப்பி பேரிடத்ததாகி உருபகை
ஊக்கம் அழிக்கும் அரண். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவ ராமசெல்வரங்க மிஷினத்தில் வெளியே கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு. நன்றி. டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.